நன்றி ஆண்டவரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, தலையை உயர்த்தினீரே. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. சொல்லுங்க, வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புற ஆவியெல்லாம் எதுவுமே வாய்க்காமல் போக என் தேவன் அடுக்கிறவன் பாராட்டுவா. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு சொல்லுங்க, சொல்லுங்க, ஹலோ. வெட்கப்பட்டு அப்பா, வெட்கப்பட்டு போவதில்லை இயேசையா. சொல்லுங்க, அவரை பார்த்து, நான் வெட்கப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, கொம்பை ஜீசஸ் தலையை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. ஆமென், ஆமென், ஆமென். வெட்கப்பட்டு. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு அறிக்கை செய்ய செய்ய விடுதலை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு நான் போவதில்லை. அருமையான சங்கீத புத்தகத்தில் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய கொம்புகள் வெட்டப்படும், துன்மார்க்கருடைய கொம்புகளோ வெட்டப்படும், ஆனா நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் எழுதியிருக்கிறது.
சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் இப்படியே சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் எங்கு வெட்கப்படவில்லை, எங்கு வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. உங்கள் கொம்புகள் உயர்த்தப்பட வேண்டுமோ? சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என் வாழ்வில் ஒரு விடியலை கிடையாதா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு உயர்வுகள் ஏற்படாதா என்று சொல்லி நீ காத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை வாலிப பிரயாயத்தில் இருக்கிற அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு நிறைய தாழ்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா என்னை யாரும் உயர்த்துவார் இல்லையே, எல்லாம் என்ன ஏளனமா பேசி என்னை கிண்டல் பண்ணி என்னை ஓரமா உட்கார வச்சுட்டாங்கப்பா, என்னால முடியல, எனக்கு ஒரு உயர்வு ஏற்படாதான்னு ஏங்கி இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அருமையான மகனே மகளை, இன்னைக்கு உன்னை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ வெட்கம் அடைவதில்லை, நீ வெட்கம் அடைவதில்லை. காரணம் உன் கொம்பை அவர் உயர்த்திட்டார். உன் கொம்பை அவர் உயர பண்ணினா இனி உன் வாழ்நாள் எல்லாம் உனக்கு வெட்கம் என்பது இல்ல. கர்த்தர் உன் தலையை உயர்த்த அவர் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள நாட்கள் வந்துடுச்சு. நீ அழுத நாட்கள் தாண்டி இனிமே சந்தோஷமாய் கம்பீரமாய் நிற்க நடக்கிற ஒரு காலம் உனக்கு வந்துருச்சு. நீ தலை குனிஞ்சு போன நாட்கள் ஓடி போய் நீ தலை நிமிர்ந்து நடக்கிற நாட்கள் உனக்கு வந்துருச்சு. நன்றியப்பா. கடைசியை சொல்லி பிடிப்போம், உங்களுக்காய் சொல்லி ஒரு வடியை மாத்திரம் பாடி சொல்லி நம்ம முடிப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க அவரை பார்த்து, அப்பா நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளோ, நன்றி ராஜா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளோ, வெட்கப்பட்டு நான் போவதே இல்லை. நன்றி ஆண்டவரே, கிருபையும் அன்பும் உள்ள தெய்வமே, இந்நாள் வரை நம்முடைய பிள்ளைகள் கண்ட அன்ற அந்த வேதனைகளுக்கு தள்ளி குனிந்து போன இடங்களில் உடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீங்க உயர பண்ணுவீராக, உடைய பிள்ளைகளுடைய கொம்புகளை நீர் உயர பண்ணுவீராக. வெட்கப்பட்ட இடங்களில் உடைய பிள்ளைகளுடைய தலையில் உயரப்படுவதா, நீதிமன்ற கொம்புகள் உயர்த்தப்படும் என்று சொல்லிருக்கிறது. பிள்ளையுடைய கொம்புகளை நீர் உயர பண்ணு, அற்புதமாய் அதிசயமான பிள்ளைகளை நீங்க நடத்தி வாருங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.